முதலில் 40 பேராக இருந்த அந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்து தற்போது வரை 110 பேராக அதிகரித்திருக்கின்றது. ஏர் இந்தியா போயிங் ரக விமானம் என்பது 11 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இயங்கி இருக்கின்றது அந்த விமான நிலையத்திலிருந்து. அதன்படி இன்று மேகானி என்று சொல்லப்படக்கூடிய அகமதாபாத்தினுடைய காவல் நிலைய கட்டடங்கள் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியிலே விழுந்து சிதறி இருக்கக்கூடிய அந்த விமானம் 11 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த விமானம். எனவே அந்த விமானத்தை இயக்கிய விமானிகளை பொறுத்தவரை விமானி, துணை விமானி 2 பேருமே நீண்ட அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அந்த விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. 110 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விமானிகள் விமானத்தில் பயணம் செய்திருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றன என்பது தெரியவில்லை. அதே நேரம் மீட்கப்பட்ட 1-2 நபர்களும் கூட பலத்த தீக்காயத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வெண்டிலேட்டர் மூலமாகவே சிகிச்சைகள் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. என்றாலும் உயிரிழப்பு இல்லாமல் மருத்துவமனையில் பெருத்த காயங்களோடு இருக்கக்கூடியவர்களையும் உடனடியாக காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை மருத்துவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டபடி அகமதாபாத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியில் தான் இந்த விமானம் விழுந்திருக்கின்றது. மேகானி என்பது நிறைய மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சுற்றுவட்டாரத்திலே மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் ஏராளமாக இருப்பதன் காரணமாகத்தான் விமானம் விபத்தில் சிக்கிய உடனேயே அதில் மீட்கப்பட்டவர்களை உடனுக்குடன் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் கூட அதில் 110 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய நிலை என்ன என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. 242 பயணிகளுடன் சென்றிருந்த இந்த விமானம் தான் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கின்றது. உலகளாவிய அளவில் அந்த விமான விபத்து கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட விபத்துகளிலே ஒரு மிகப்பெரிய விமான விபத்தாக இதுவும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் அந்த அகமதாபாத் விமான விபத்தை நேரில் பார்த்தவர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்றோம். ஒரு பெரிய சத்தம் கேட்டது, என்ன நடந்தது என்று வெளியில் பார்க்க வந்த பொழுதுதான் காற்றிலே புகை அடர்த்தியாக காணப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து இறந்த உடல்கள், குப்பைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் சிதறி கிடந்தன என்ற தகவலை எல்லாம் இந்த பிடிஐ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். விமான விபத்து நடைபெற்ற பகுதியில் வசித்த பொதுமக்கள் பெரிய அளவிலே சத்தம் கேட்டிருக்கின்றது. அதன் பிறகு வெளியில் வந்து பார்க்கும் பொழுதுதான் விமானம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. மேல் நோக்கி புகை மற்றும் அந்த தீயினுடைய தன்மைகள் மேல் நோக்கி இருந்த சூழ்நிலையில் தான் தீக்குழம்புகள் விமானத்தில் இருந்து தொடர்ந்து பற்றி எரிந்தபடி இருந்திருக்கின்றன. அதன் பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அந்த விமான நிலையத்தை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தினுடைய அந்த வளாகத்திற்கு ஏற்கனவே விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் செல்வார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. முக்கியமான அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர்கள், விமான போக்குவரத்து துறை அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவை சார்ந்தவர்கள் 163 பேர் அந்த விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 163 முதல் 169 பேர் இந்திய நாட்டவர்களாகவும் 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்களாகவும் கனடாவை சேர்ந்த ஒருவரும் போர்ச்சுகீசிய நாடுகளை சார்ந்த 7 பேரும் இருந்திருக்கலாம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர்களுக்கு தொடர்புடைய அந்த காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. 70 முதல் 80% அளவிற்கு அங்கு அந்த மீட்பு பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த கட்டடத்தின் மேலே விழுந்து இந்த விமானம் நொறுங்கி இருக்கின்றது என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உடனுக்குடன் இந்த விமானங்கள் விபத்தில் சிக்கிய நபர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்படுகின்றார்கள். அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது.